ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வீத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கிளாஸ் நம்பர் 90. இன்னைக்கு டேட் வந்து ரமலான் 12/1446 புதன்கிழமை. வசனம் 5வது அத்தியாயம் 41வது வசனம். இறை வேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க அவற்றின் உண்மையான பொருளிலிருந்து மாற்றுகின்றார்கள். இது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? இது வந்து யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லும்போது, அது தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், என்ன அது வந்து குரானாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு மீனிங்கில் தான் சொல்கிறான். அது என்ன மீனிங்கு அப்படிங்கிறது அந்த நபி வந்து தெளிவுபடுத்திடுவார். அந்த காலகட்டத்தில் வாழ்கிற சஹாபாக்களும் அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க, நல்ல மக்களும் அதை மனனம் பண்ணி வச்சுக்குவாங்க. எந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பல மீனிங் மாறிட்டே இருக்கும். காலம் மாற மாற மீனிங்கும் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்துப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனமாக போன்னு அர்த்தம். பார்த்துன்னு என்ன? கண்ணில் பார்க்குறது தான் பார்த்து. ஸோ அவர் கண்ணில் பார்த்து போக சொன்னார், ஆனால் மெதுவாக போக சொல்லலை. நான் 120 போட்டுவேன், நான் 200 போவேன் அப்படின்னு. பார்த்து போக்கு மீனிங் வந்து ஸ்லோவாக போன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன மீனிங்கில் அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறது தெரியும். எந்த மொழியிலையும் வந்து இது மாதிரி மல்டிபிள் மீனிங்ஸ் வந்து இருக்கும். அது எல்லா லாங்குவேஜிலும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். இது அல்லாஹ் சொல்கிறான், இறை வேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க. ஒரே வார்த்தை ஒரு இடத்துல வேறு மீனிங்கில் இருக்கும். குரான்லேயே சொல்கிறேன், ஒரே வார்த்தை இந்த இடத்துல வேறு மீனிங்கில் இருக்கும், இன்னொரு இடத்துல வேறு மீனிங்கில் இருக்கும். இது மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய காட்ட முடியும். அது இப்போது எடுத்தோம்னா கிளாஸ் பெருசாக போயிடும். புரியுதா? அது டெப்த்தாக குரான் தஃப்சீர் போகும்போது நம்ம அதையும் வந்து ஒவ்வொன்றா காட்டுவோம். அப்போது ஒரு ஆயத்துக்கு 3 மீனிங் இருக்கும். 3 மீனிங்குமே குரான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அதை வச்சு கேம்லிங் பண்ணுவாங்க. இந்த மீனிங் எடுத்து இங்கே போட்டால் அதோடைய அந்த ஆயத்து வந்து பர்பஸ்லெஸ் ஆயிரும். புரியுதா? அர்த்தமற்றதாயிரும் அந்த ஆயத்து. அந்த அர்த்தத்தை தூக்கி இந்த இடத்துல போட்டால் அர்த்தமற்றதாயிரும். இந்த விவாதங்களில் பாரு, எல்லோரும் வந்து இந்த டிக்ஷனரி வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க. டிக்ஷனரி வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த மீனிங். உதாரணத்துக்கு ஈசா நபியை பற்றி குரான் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய ரூஹு, என்னுடைய ரூஹிலிருந்து ஊதினோம். ஆதம் நபிக்கும் சேம் வேர்டு தான் பயன்படுத்துது. ஆனால் இங்கே கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க. நம்ம ரயில்வே காலனியில் அந்த பக்கம் விளையாடும் போது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிரிக்கெட் விளையாட்டுருப்போம். இப்போ அந்த டைமில் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க. முஸ்லீம்கள் பகுதியில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க. என்னென்னு கொடுப்பாங்க அப்படின்னா, ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன்னு குரானே சொல்லுது. பாருங்கள், இந்த குரானில் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய ரூஹு ஈசா நபிக்கு நம்ம ஊதினோம்னு இருக்குது. அப்போ குரானே ஒத்துக்குச்சு இல்லை, அப்போ நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ குரான் வந்து என்னுடைய ரூஹு ஈசா நபிக்கு ஊதுனது அப்படின்னு சொன்னது உண்மை தான். இப்போ ஆதம் நபிக்கு உள்ளே இருக்கிறது யாருடைய ரூஹ்? அதுவும் அல்லாஹ்வுடைய ரூஹ் தான். இப்போ எனக்குள்ளே இருக்கிற ரூஹ் யாருடைய ரூஹ்? அல்லாஹ்வுடைய ரூஹ். இந்த வானம் அல்லாஹ்வுடையது, பூமி அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். இவங்க என்ன மீனிங் எடுக்கிறாங்க? அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக. அவங்க மீனிங் வந்து வேறு மீனிங் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு? ஈசா நபி நிறைய இடங்களில் பைபிளில் என்னுடைய பிதா அப்படிங்கிறார். சில இடங்களில் உங்களுடைய பிதாங்கிறார். பிதான்னு இன்றைக்கி தமிழில் பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பிதான்னு இருக்கும், உங்களுடைய பிதான்னு இருக்கும், நம்ம எல்லாருடைய பிதான்னு இருக்கும். அப்போது அவருக்கு பிதானா அப்பான்னு எடுக்கிறாங்க. மற்றவங்களுக்கு பிதா அப்படின்னா கடவுள்னு எடுக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் பிதானா கடவுள்னு மீனிங்கும் இருக்கு. புரியுதா? இது இவங்களுக்கு தெரியும். ஆனால் எதை வச்சு ஃபித்னா பண்ணணும், எதை வச்சு எப்படி கேமில் விளையாடணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை விளையாட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தைகளை வச்சே விளையாடிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி முஸ்லீம்களும் பண்ணுறாங்க. இன்றைக்கி இஸ்லாம்
முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுதான் இஸ்லாமா? கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு மறுமையில் போய் பாருங்கள், உங்கள் இஸ்லாம் வேறையாக இருக்கும், நபிமார்களுடைய இஸ்லாம் வேறையாக இருக்கும். அப்போ ரசூலா சொல்கிறாங்களே, மறுமை நாளில் வந்து முதல்ல வந்து எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்பட்டோன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு போகிறவங்கள தனியாக பிரிங்க அப்படின்ட்டு. எவ்வளோ பேரை பிரிக்கிறது அப்படின்னா 1999 பேரை நரகத்துக்கு பிரிங்க. எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டு. இப்போ இன்றைக்கி 5 பேரில் ஒருத்தர் முஸ்லீம் உலகத்தில். அப்போ ரேஷியோ அடிபடுதே, எங்கே இடிக்குது? அப்போ உங்கள் தீனுக்கும் ரசூலோடைய தீனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு புரியுதா? அப்போது இதெல்லாமே வச்சு அவங்க என்ன ஃபிட் பண்ணிக்குவாங்க, இல்லை நாங்கள் எல்லாம் வணங்குறோம், நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த அடுத்த ஒரு 10 வசனங்களில் எல்லாம் முடிஞ்சிடும். அதான் சொல்கிறேன்ல, இந்த ஹுஜ்ஜத் நிறுவி நீங்கள் யார் அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சியை வந்து அல்லாஹ் வந்து காமிச்சிருவோம். மேலும் அவர்கள் மக்களிடம் உங்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் ஏற்க மறுத்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு வழக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ஷரியத்தில் என்ன அதுக்கு தண்டனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட சூழல் முதல்ல புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் போன உடனே அவர் ஆட்சியாளரா அப்படின்னு கேட்டால் முழுமையான ஆட்சியாளர் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஆட்சி வந்து இல்லாமல் இருக்குது, புதுசாக ஒரு ஆட்சி வந்து தொடங்க போகுது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம்னு இருக்கும். புரியுதா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, எலெக்ஷன் வந்து ஏப்ரலில் முடிஞ்சிடும். அடுத்த பதவியேற்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப் எடுத்துக்கோ, நவம்பரில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. யாருது? அமெரிக்கா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எப்போ பதவியேற்றாரு? ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றார். அப்போ இந்த 2 மாதம் யார் பிரதமர், யார் பிரசிடெண்ட்டு? ஜோ பைடன் தான். அப்போ அந்த பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி அதே மாதிரி இது வந்து சாதாரண பவர் டிரான்ஸ்ஃபர். இதே வந்து டோட்டலாக தலைகீழ, அதாவது அந்த சிஸ்டமே பிடுங்கி எறியப்பட்டு வேற ஒரு சிஸ்டம் உட்காருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னும் நீளமான டைம் எடுத்துக்கும். இப்போ தாலிபான்கள் வந்து அமெரிக்காவை விரட்டி அடித்து என்னாச்சு? 2020, 4 வருஷம் ஆச்சு. இப்போ தாலிபான்கள் அந்த ஆப்கானிஸ்தானுடைய உண்மையான ஆட்சியாளர்களா? கிடையாது. ஏன்? எலெக்ஷன் நடத்தலை. இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன கவர்மெண்ட்டு? டெம்பரவரி கவர்மெண்ட். இது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட கவர்மெண்ட்டாக கருதப்படாது. அப்போ இந்த அரசாங்கம் ஒரு இடைநிலை அரசாங்கம், இது வந்து இடைப்பட்ட ஒரு அரசாங்கம். அது மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே அங்கேருந்து மக்கா வெற்றி வரைக்கும், குறைஷிகளை ஜெயிச்ச வரைக்கும், காபாவை கண்ட்ரோலில் எடுத்த வரைக்கும் இருந்த அரசு டெம்பரவரி அரசு. ஸோ அந்த அரசுடைய அதிகாரம் வந்து ரொம்ப குறைவானது. ஸோ முழுமையான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அது முஸ்லீம்கள் அளவுக்கு மட்டும்தான் அவங்க அதிகாரம் செலுத்துவாங்க. அங்கே யார் யார் இருந்தாங்க? யூதர்களும் இருந்தாங்க, முஸ்லீம் அல்லாத சில முஷ்ரிக்குகளும் மதீனாவில் இருந்தாங்க. மதீனா ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கல. அப்போ சில நயவஞ்சகர்களும் இருந்தாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் முஸ்லீம்களுடைய விவகாரங்களை ரசூலா வந்து முடிவு பண்ணுவாங்க. ஒரு பஞ்சாயத்து, ஒரு குடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, ஒரு தலாக் பிரச்சனை, ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா நீதிமன்றம், ரசூலாவுடைய நீதிமன்றத்துக்கு வருவாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய விவகாரங்களை அவங்களுடைய நீதிமன்றத்தில் தீர்த்துக்குவாங்க. புரியுதா? அல்லது அதாவது அங்கே மதீனாவாசிகள் அவங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு காலங்காலமாக ஒன்று இருந்திருக்கும்ல, 2 பேர் மேலேயும் ஈடுபாடு இல்லாதவங்க அவங்களுடைய விவகாரங்களை அவங்களுடைய குலத்தலைவர்களை வச்சு சால்வ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு. இந்த டைமில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சட்டங்கள் வந்து ரொம்ப கடினமாக அவங்க தௌராத்தில் இருக்குதோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை இந்த புது நபிகிட்ட கொண்டு போனால் அங்கே புது சரியத்தில் ஏதாவது சலுகைகள் இருக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு இங்கே கொழுப்பு வந்து இங்கே ஹராமு, யூதர்களுக்கு ஹராம், இங்கே ஹலாலு. புரியுதா? அதே மாதிரி நிறைய சலுகைகள் வந்து எல்லாம் வந்து இப்போ நான் போன இதில் பேசும்போது சொன்னேன்ல, நிறைய சலுகைகள் வந்து எல்லாம் கொடுத்துட்டே இருக்கான். அப்போ புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஷரியத்து, ஒருவேளை அல்லா அதில் ஏதாவது சலுகைகள் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசூல்லாட்ட வழக்கு கொண்டு போவாங்க. போகும்போது என்ன சொல்லி கொண்டு போவாங்கன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவாக அவர் பேசுனா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு வந்துடலாம். இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போய் அவர் தீர்ப்பு சொல்கிறார் ஒரு நீதிபதி, எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற நீதிமன்றத்தில் நீ வர முடியுமா? வர முடியாது. புரியுதா? அப்போது அந்த நீதிமன்றம் அவ்வளோ பவர்ஃபுல் நீதிமன்றம் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுருந்தது. அதாவது ஆப்ஷனல் நீதிமன்றம். விரும்பினா ரசூல்லாவுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்கலாம், விரும்பினா ரசூல்லாவுடைய தீர்ப்பை நீங்கள் நிராகரிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களுக்கு இது கிடையாது. முஸ்லீம்கள் வந்து ரசூல்லாவுடைய தீர்ப்பை நிராகரித்தா காஃபிர்கள் ஆயிடுவாங்க. புரியுதா? அப்போ இது வரைக்கும் இந்த விஷயத்தை நீ வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு மக்களிடம் உங்களுக்கு இன்ன கட்டளை கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் ஏற்க மறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்கிறான். ஒருவனை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அல்லாவின் பிடியில் இருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது. இவர்களுடைய உள்ளங்களை
தூய்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லை. இவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவுதான் உள்ளது, மறுமையிலும் கடும் தண்டனை தான் இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருவனை நான் வந்து ஸ்கெட்சு போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இவன் வந்து நாசமாக தான் போகணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா, அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது. ரசூலா பார்த்து சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் அவங்கள திருந்திட மாட்டாங்க, ஏன்னா நான் முடிவு பண்ணிவிட்டேன் இவங்க நாசமாக தான் போகணுன்ட்டு. இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் ஏன் முடிவு பண்ணணும்? புரியுதா? அவன் ஏன் முடிவு பண்ணணும்? அல்லாஹ் நல்லது தானே நினைக்கணும். ரசூலா உபதேசம் பண்ணி நல்லா திருத்த பார்க்குறாங்க, அல்லாஹ் ஏன் திருத்த பார்க்கக்கூடாது? ஏன் அப்படின்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. என்னாச்சு? ஏன் அப்படின்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. தொடர்ச்சியாக அவங்க தீமைகளையே தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. வேதத்தை வளைக்கிறது, மாற்றுறது, இது மாதிரியான என்ன தீமையான சிந்தனைகள். அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு சூழ்ச்சிகள், திட்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலாவுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு பிளானு ஒர்க் அவுட் பண்ணால் தான் ரசூலாவுக்கு தெரியும். இவன் நினச்சாலே அல்லாஹ்வுக்கு தெரியும். புரியுதா? ஒரு திட்டம் போடுறான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கே தெரியும். இவன் ரசூலா முன்னாடி வந்து நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, பேசினதுக்கப்புறம் தான் ரசூலாவுக்கு தெரியும். வந்த போதே ரசூலா அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் ஏன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. இந்த குழப்பத்தில் ஆழ்த்துறதுன்னு இருக்குல்ல, எப்படி ஒருத்தனை அல்லாஹ் வந்து குழப்பத்தில் ஆழ்த்த முடியும்? சரி, அல்லாஹ் எப்படி குழப்பத்தில் ஆழ்த்துவான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு திட்டங்கள் தீட்டிகிட்டே இருப்பான் பார். அவன் வந்து ஒரு பிளானிங் பண்ணுவான், இப்படி பண்ணால் நம்ம இப்படி தப்பிச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஷார்ட்கட் அவன் செலக்ட் பண்ணுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை ஒர்க் அவுட் பண்ணி விட்ருவான். ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆயிரும்? பரவாயில்ல, நம்ம திட்டம் போட்டது சரியாயிடுச்சு, அப்போ அல்லாஹ்வுடைய உதவி நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். அவன் அடுத்து அவன் தப்பு பண்ண அந்த தப்பு பண்ணுற வாசல் எல்லாம் அவனுக்கு வந்து அல்லாஹ் எளிதாக்கிட்டே போவான். ஒருத்தனை அல்லாஹ் நேர்வழி காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம தப்பு பண்ண போகும்போது அல்லாஹ் வந்து அந்த தப்பு பண்ண முடியாமல போயிடும். அது நமக்கு எளிமையாக இருக்காது. புரியுதா? நீ ஒரு தப்பு பண்ண போகிற அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் போயிடும். நீ ஒரு தவறான இடத்துக்கு போகிற அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆயிடும், இல்லைனா வண்டி ட்ரை ஆயிரும், இல்லைனா மழை வரும். புரியுதா? அந்த சூழல்கள் இருக்குல்ல, அது வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஆக்கி விட்ருவான். ஃபேவர் ஆக்கும்போது என்ன ஆகும், அவங்களுடைய திட்டங்களில் க்ரோத் ஆகிட்டே போவாங்க. எப்படி என்னுடைய ஐடியா அப்படிம்பாங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர் தலை, பின்னிட்ட பொண்ணுட்ட அருமை, ரசூலா அப்படியே ஏமாந்துட்டாங்க அப்படின்னு. ரசூலா ஏமாறல, இவன் ஏமாந்தான். புரியுதா? அப்போ இந்த திட்டங்கள் எல்லாமே அப்போ ரசூலாவுடைய நீதி வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்ணோம்னா, நாங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க, ஆனால் நாங்கள் எங்கள் சரியத்தில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஒரு டாப் போட்டு போயிடுவான். புரியுதா? இது மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது இன்றைக்கும் உலக ஆதாயத்துக்காக இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பார்த்திங்கன்னா அந்த நாத்திகர்களோடு இணைஞ்சிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தானா செக்குலர்களோட, அதாவது மதச்சார்பற்றவர்களோட இணைஞ்சிக்கிறாங்க. அதாவது திடீர்னு முஷ்ரிக்குகளோட இணைஞ்சிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா முனாஃபிக்களோட இணைஞ்சிக்கிறாங்க. மாற்றி இவங்களுடைய பிளானிங் பண்ணுறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கோம், எங்களுடைய பிளானிங் பாருங்கள், இத்தனை வருஷமாக எங்கள் அமைப்பு பாருங்கள் டெவலப் ஆயிடுச்சு, இத்தனை வருஷமாக பாருங்கள் நாங்கள் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம், எங்களுடைய பிரான்ச்சஸை பாருங்கள், எங்களுடைய க்ரோத்தை பாருங்கள், எங்களுடைய கிராஃபை பாருங்கள் அப்படிங்கிறேன். இந்த கிராஃப் என்னென்னா நீங்கள் நாசமாக போகணுன்னு நல்லா முடிவு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சோதனை வந்து ஒருத்தனை வந்து சிந்திக்க வச்சு அதுலேருந்து ரிவர்ஸும் ஆகலாம். சில நேரத்தில் சோதனை வரும்போது நம்மளே யோசிப்போம், ஒரு வேளை இது நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால அல்லாஹ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் விட்டுருப்பானோ, அதனால் நாம் இதை செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணிட்டு சில விஷயங்கள் நம்ம கைவிடுவோம், சில முடிவுகள் எடுப்போம். அப்புறம் பார்த்தா நமக்கே அது நெருடலாக படும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருப்போம், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏதோ 2-3 சொதப்பல் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வேண்டாம் இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நாமளே பின்வாங்கிடுவோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பொய்யுரைகளை செவியேற்பவர்களும் தடுக்கப்பட்ட பொருள்களை அதிகம் உண்பவர்களும் இருக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களாமா, பொய்யுரைகளை செவியேற்கிறான், அதிகமாக பொய்களை வந்து செவியேற்றுக்கிட்டே இருக்காங்க. தடுக்கப்பட்ட பொருள்களை அதிகம் உண்பவர்களும். இது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அந்த யூதர்களுக்குன்னு ஒரு நீதிமன்றம் அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா, இது அவங்களுடைய நீதிபதிகளுடைய நிலைமை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா தெரியும் இந்த கேஸ் கொண்டு வரவன் இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்ட்டு, சரியா, ஆனால் அழகாக அந்த கேஸை வந்து ஜோடித்து அவனால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு புத்திசாலி நீதிபதி என்ன பண்ணுவான், டேய் வாயமுறா, உன் வண்டவாளம் எனக்கு தெரியாதா, விசாரணை படத்தில் புட்டப் கேஸு அந்த குண்டை அந்த போட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்ருப்பான். அடித்து கடைசியாக அந்த ஆந்திரா நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிப்பாட்டும் போது, சார் இவங்க ஒத்துக்கிட்டாங்க சார் அப்படிமா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவார், நீ ஏற்கனவே புட்டப் கேஸு போட்டவன் தானே நீயே அப்படிமா. சார் அது வேறு கேஸு, இது வேறு கேஸு சார் அப்படி. இரியா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க தான் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் வண்டவாளம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீதிபதி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவார் ஒரு ஆள் யார் அவன் வண்டவாளன்ட்டு. இப்போ பொய் சொல்கிறான் வந்து பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கோ,
அவர் வந்துட்டு போய் பேசிகிட்டே இருப்பார். நடுவில் இன்னொருத்தன் எந்திரிப்பான்ல, ஐயா ஐயா அது போய்ங்க ஐயா அப்படின்னு, உக்கார். அவர் பேசுகிறார்ல, பெரிய மனுஷன் பேசுகிறார்ல, எப்படி பெரிய மனுஷன் பேசுகிறார்ல, நடுவில் குறிக்கடா இருப்பா உனக்கும் வாய்ப்பு தரேன், அவர் முழுசாக பேசட்டும் அப்படிமா. அவன் முழுசாக ஆர்குமெண்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பொய்யை வந்து உண்மை மாதிரி அவன் ஜோடிச்சிருவான். அது கவுண்டர் கொடுக்குறது இங்கே ஒன்றுமே இருக்காது. அதுதான் எல்லாம் சொல்கிறான். பொய்களை அதிகமாக செவியேற்கிறாங்க, தடுக்கப்பட்ட பொருட்களை அதிகம் சாப்பிட்றாங்க. தடுக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு ஒரு ரேட்டு, புரியுதா? அந்த தீர்ப்புக்கு ஒரு ரேட் வாங்கிக்குவான், பேசியிருப்பான், பார்த்து நாளைக்கு ஓகே பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து இவங்க எல்லாருமே இப்படி தான், இது தெளிவாக தெரிஞ்சிடும். இவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அதான் எல்லாம் சொல்கிறான். தடுக்கப்பட்ட பொருள் இது ஒரு விஷயம். இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ. எப்பயுமே இந்த காசுக்கு விலை போகிறவன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்தும். ஆனால் நம்ம எல்லோரும் காசுக்கு விலை போனவங்க தான். காசுக்கு தான் நீ வேலை செய்கிற, எல்லோரும் காசுக்கு தான். டீ கடைக்காரன் போகிறவன் காசுக்கு தான் வேலை செய்கிறான். ஒரு டாக்டர் இருக்கார், அவர் காசுக்கு தான் வேலை செய்கிறார். இது எப்போ தெரியுமா திட்டு பேசுவாங்க, காசுக்கு நீ செய்கிற அப்படின்ட்டு. காசுக்கு நீ அது உண்மையான நேர்மையான வேலை செய்யும்போது அது பிரச்சனை கிடையாது, புரியுதா? அந்த டீ போடுறதுக்கு தான் உனக்கு காசு. ஆனால் அந்த பாலில் அந்த டீ தூளுக்கு பதிலாக வேறு என்னத்தையும் உனக்கு கலந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து உனக்கு என்ன சொல்லுவாங்க, கேவலம் காசுக்காக இதெல்லாம் பண்ணுவியாம்மா, புரியுதா? கடமை தவறும் போது அல்லது கடமைக்கு எதிராக மோசடி பண்ணும்போது, புரியுதா? இப்போ ஒரு டாக்டரு ஒரு நோயாளியை குணப்படுத்தினார் அப்படின்னா அவரை வந்து அந்த நோயாளி வந்து என்ன சொல்லுவார், காசு வாங்கிட்டு குணப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். தேவையில்லாமல் ஒரு 40 டெஸ்ட்டு எழுதி கொடுத்து தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு செலவு வச்சு தேவையில்லாத சில சும்மா சாதாரண நெஞ்சு ஏதோ சாப்பிட்டு கேஸ் அலர்ஜி ஆனதுக்கு போய் ஹார்ட்டில் ஸ்டண்ட் உட்கார வச்சு அனுப்பி விட்டா. இன்றைக்கெலாம் நிறைய நடக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏடா போய் கேவலம் காசுக்கு நீ மாறி அடிக்கிறவன், புரியுதா? அப்போ வந்து காசு வந்து அப்போ வந்து அந்த சம்பளமே ஹராம் அப்படிங்கிற லெவலில் வரும். இப்போ இதுதான் எல்லாம் வந்து சொல்கிறான். தடுக்கப்பட்ட பொருட்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்பவர்களாக இருக்கிறார். அப்போ எப்போவுமே ஒரு அநியாயம் பண்ணும்போது அதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். பண்ணுறதே அதுக்கு தான். நான் இது பண்ணி கொடுத்துட்றேன், பார்த்து செஞ்சு கொடுத்துருங்கம்மா எல்லாம் சொல்கிறேன். எனவே அவர்கள் உம்மிடம் தமது வழக்குகளை சமர்ப்பிக்க வந்தால் விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு. நீர் மறுத்துவிட்டால் அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது. மேலும் தீர்ப்பு வழங்குவீராயின் அவர்களிடையே நீதியை கொண்டு தீர்ப்பு வழங்குவீராக. நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான். இப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலை பார்த்து அவங்க ஒரு வழக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோ. யார்? யூதர்கள் ஒரு வழக்கு கொண்டு வராங்க. விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு. இப்போ பார்த்தீங்க, நான் சொன்னேன்ல, இது டெம்பரவரி நீதிமன்றம்ன்ட்டு. ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் விரும்பினா எடுக்கும் கேஸு, விரும்பினா நான் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, புரியுதா? நீதியை கொடுத்தாகணும். அப்போ அல்ல என்ன சொல்கிறான், நீ பாரு, சும்மா இவனுங்க வருவானுங்க, சொன்னால் ஏற்றுக்குவானுங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டும் போவானுங்க. அந்த கேஸு எடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. அல்ல சொல்கிறான், அது கேஸ் நீங்கள் உங்கள் ஆப்ஷனு. தேவையில்லாமல் அவங்களுக்கு உட்காந்து விசாரித்து எல்லாத்தையும் பண்ணி எவிடன்ஸ்லாம் பார்த்து தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சும்மா கேட்டோம், நாங்கள் எங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு இங்கே வரீங்க? அப்போ அல்ல சொல்கிறான், விரும்பினால் நீர் மறுத்து வருவதற்கும் உரிமை உண்டு. அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது. மேலும் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால், அப்படி தீர்ப்பு வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு கேஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நியாயமாக தீர்ப்பு சொல்லுங்க. அப்போ இந்த கேஸ் என்ன கேஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஹதீஸில் வந்து டீட்டெயில் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு விபச்சார குற்றம் யூதர்கள் பண்ணிடுறாங்க. அதுவும் திருமணமான ஒரு ஆள் வந்து விபச்சாரம் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, முகத்தில் வந்து கரி பூசப்பட்டு சாட்டையடி தண்டனை நிறைவேற்றப்பட்டு யூதன் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டான். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அது கழுதையை உட்கார வச்சு அந்த காலத்தில் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, கரும்புலி செம்புலி குத்தி கழுதையில் உட்கார வச்சு அவனை அசிங்கப்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி கூட்டு போகும்போது இது என்ன பண்ணால், ஏன் இவனை இப்படி பண்ணிட்டு போகிறீங்க, மூஞ்செல்லாம் ஏன் கறி பூசி ஏன் அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, வந்து விபச்சார குற்றம் புரிந்தவனுக்கு இவங்க விபச்சாரம் பண்ணிட்டான், அதனால் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்ருக்கோங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க யூதர்களை பார்த்து, விபச்சாரம் குற்றம் புரிந்தவனுக்கு உங்களது வேதத்தில் இதுதான் தண்டனை அப்படின்னு இருக்குதா அப்படின்னு, இதுதான் தௌராத்தில் தண்டனையா அப்படிங்கிறேன். அவங்க வந்து ஆமாம் அப்படிங்கிறேன். அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்களில் ஒருத்தரை பார்த்து கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க இங்கே அப்படிங்கிறேன். எந்த மூசாவுக்கு அல்லாஹ் தௌராத் கொடுத்தானோ அந்த அல்லாவை முன் வச்சு கேட்குறேன், சத்தியமாக சொல்லுங்கள், விபச்சாரத்துக்கு தௌராத்தில் இதுதான் தண்டனையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படிங்கிறேன். அவர் சொல்லிட்டு சொல்கிறார், இவ்வாறு அல்லாவை முன்வைத்து நீங்கள் கேட்டிராவிட்டால் நான் உங்களிடம் உண்மையை சொல்ல மாட்டேன், இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அவனுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றப்படும் என்றே நாங்கள் அதில் காண்கிறோம். தௌராத்தில் என்ன இருக்குது, கல்லால் அடித்து சாவடிக்கணும், இதுதான் இருக்குது தௌராத்தில். எனினும் எங்கள் மேன்மக்களிடையே விபச்சாரம் அதிகமாகிவிட்டு, இந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, விபச்சாரம் அதிகம் பண்ணுறாங்க. எப்பயுமே இது ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இந்த பணம் வந்து சரியாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோ சமூகத்தில். ஒரு பக்கம் ஏழைகளுடைய ஏழ்மை அதிகமாகவும் ஒரு பக்கம் பணக்காரர்களுடைய அந்த செல்வம் அதிகமாகவும் போச்சுன்னா, இவன் ரொம்ப டீப்புக்கு போயிடுவான், இவனும் குற்ற செயல்களில் ஈடுபடுவான். இவன் என்ன பண்ணுவான், இவனும் வந்து
கொட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் இருக்கிற என்ஜாய்மெண்ட் அடுத்தடுத்த ஆப்ஷன் போக ஆரம்பிச்சிடும். காசு ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்ன செலவு பண்ணுவான்? ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட முடியும்? வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும்? அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் அவன் வந்து போக ஆரம்பிச்சிடுவான். அதனால் அதுக்கு சொல்கிறாங்க, எங்களுடைய அந்த மேன்மக்கள், அதாவது அந்த மேல்தட்டு வர்க்கம் என்ன பண்ணிட்டாங்க, விபச்சாரம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, நாங்கள் மேன்மக்கள் ஒருவரை பிடித்து விட்டால் அந்த தண்டனையை விட்டு விடுவோம். மேல் மக்கள், அதாவது ஒரு விஐபி செஞ்சால் அந்த குற்றத்தை வந்து தண்டிக்க மாட்டோம். அதே குற்றத்தை ஒரு சாமானிய மக்கள் செஞ்சால் அவர்கள் மீது தண்டனையை நாங்கள் நிலைநாட்டுவோம். எது? கல்லெறிஞ்சு தண்டனை பண்ணுறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அனைவருக்கும் பொதுவான ஒரு தண்டனையை நிறைவேற்றுவோம் என முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது 2 பேருக்கும் பிரச்சனையாச்சு. என்னடா அது, திடீர்னு விபச்சாரத்துக்கு கேட்டால் கல்லெறிங்கிறீங்க, திடீர்னு கேட்டால் இல்லைங்கிறீங்க. சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்லெறி தண்டனையே வேணாம்ப்பா, யார் விபச்சாரம் பண்ணாலும் மூஞ்சியில் கருப்பு பூசினா போதும். அது எவ்வளோ பெரிய குற்றம், மூஞ்சி காலை வேணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா போகுது, என்ன அது பூசிட்டு வழங்கும் தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, இவர்கள் உனது சட்டம் ஒன்றை சாகடித்து விட்டிருந்த நிலையில் அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தி உயிர்ப்பித்த முதல் ஆள் நானாவேன். அல்லாஹ், இவங்க உன்னுடைய உன்னுடைய சட்டத்தை சாகடிச்சிருந்தாங்க, நான் அதை ஹயாத்தாக்கினேன் என்று கூறிவிட்டு சாகும் வரை கல்லால் அடிக்கும்படி உத்தரவிட்டார்கள். அவனை என்ன சொல்கிறாங்க, பிடிச்சி கல்லால் அடித்து சாவடிங்க அப்படின்ட்டு. இது பல செய்திகள் வருது. இது வந்து பைபிளில் இன்றைக்கும் இந்த சட்டம் இருக்குது. ஒரு மனிதன் மற்றொருவரின் மனைவியுடன் உறவாடினால் அந்த மனிதனும் அந்த பெண்ணும் இருவரும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரவேலில் இருந்து தீமையை நீக்க வேண்டும். உபாகமம்ல 22வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இந்த தௌராத்துடைய வசனம் இன்றைக்கும் இருக்குது. அப்போது இதே தான் ரசூல்லா காலத்துலையும், அதாவது இன்றைக்கி பெரிய ஆள் செஞ்சால் அவனுக்கு தண்டனை கிடைக்குதா? தண்ணி அடித்து ஓட்டினா இங்கே போலீஸ்லாம் நின்றுருப்பாங்க வாயில் அந்த ஊதுறதுக்கு. சரியா? அமைச்சருடைய ஒரு வண்டி வருது, ஒரு லோகோவோட ஒரு வண்டி வருது, அந்த வண்டி நிறுத்துவாங்களா? ஃபஸ்ட்டு நைட்டு 2 மணிக்கு வருது, வரும்போதே தெரியும், அந்த பப்புலேருந்து வெளியே வந்துச்சினாலே தெரியும். அங்கே தண்ணி மட்டும் இல்லை, அவன் வேறு கண்டிஷனில் இருப்பான். எத்தனை ஆக்சிடெண்ட்டு இந்த மும்பையில் இதிலெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய விஐபிஸு, அவங்களுடைய குழந்தைகள். ஜாக்கி சான் புலம்புறாரு, என் பையன் வந்து எல்லாம் போதைக்கு அடிமையாகி நாசமாக போயிட்டான். என்ன எல்லாம் எத்தனை பேர், ஷாருக்கானுடைய பையன், அவன் பெரிய ஒரு, அதுக்குன்னு இப்போல்லாம் அந்த போதையெல்லாம் ஓவராக போயிடுச்சு அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போல்லாம் கப்பல்கள் தான், நேராக கப்பலில் போயிடுது. ஏன்னா பூமியில் இருக்கிற சட்டம் கப்பலில் கிடையாது, புரியுதா? அது இந்தியா கிடையாது. கப்பல் இருக்குல்ல, அது வந்து இன்டர்நேஷ்னல் லாவில் வந்துடும். அப்போ அங்கே வந்துடுறதுனால அங்கே எல்லாமே ஹலால். அதனால் கோவாவில் போனீங்கன்னா தெரியுமில்ல, எல்லாம் அந்த கேசினோ எல்லாம் வச்சுருப்பாங்க. சூதாட்டம் இங்கே ஹலாமு, எங்கள் கோவாவில் மண்ணில் ஹராமு, கப்பலில் ஹலால். கேசினோ அது இது எல்லாம் அங்கே எல்லா கிடைக்காத போதையே கிடையாது. அதை இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த ஏற்பாடு வந்து அம்பானியோ அதானியோ யாரோ அவங்கெல்லாம், அந்த ஏழை பாலங்கள்லாம் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன், இந்த மாதிரி ஒரு கண்காட்சி வந்து அவங்க ஏற்படுத்த போகிறேன். அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய சிஸ்டம். இது அல்லாஹ் சொல்கிறான். மேலும் உம்மை நீதிபதியாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிடமோ அல்லாஹ்வின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த கேஸு, இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, உங்ககிட்ட கேஸ் கொண்டு வந்தாங்களே, முதல்ல அதுவே அநியாயம். ஏன்? அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வேதம் இருக்குல்ல, அது அவங்க வேதம்னு தானே நம்புகிறாங்க. சரி, அது வேதம்னு நம்புகிறாங்க. குரானை வேதம்னு நம்புகிறாங்களா? ரசூலுல்லாஹ் நபின்னு நம்புகிறாங்களா? அப்புறம் எதுக்கு இங்கே தீர்ப்பு கேட்டு வந்தாங்க? வந்ததே முதல் தப்பு, புரியுதா? ஈமான் கொண்டு வந்திருந்தால் அது வேறு விஷயம். வந்ததே அவங்க லட்சணத்தை காட்டுது. அவங்ககிட்ட தௌராத் இருக்குது, ஆல்ரெடி அவங்ககிட்ட அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். வச்சிருக்கிற தௌராத், அவங்க நம்புகிற தௌராத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் நபியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதில் எங்கே போய் உங்களை போய் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்போ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுங்கிட்டையும் இந்த இது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஜமாத் இருக்கும், தௌஹீத் ஜமாத் எடுத்துக்கோ. அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, காது வந்து குத்தக்கூடாது, மூக்கு வந்து குத்தக்கூடாது, பெண்களுக்கு காது மூக்கெல்லாம் குத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து ஷைத்தானுடைய செயல், அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மாற்றமான செயல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு புரிதல். அது சரி, அது வந்து சரியான புரிதல் கிடையாது, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோ. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்டிஜியில் இருப்பாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த கொடி அதில் இருப்பாங்க, நாங்கள் தான் ஹக்கு, எங்ககிட்ட தான் சத்தியம் இருக்குது, எங்களை தவிர வேறு பிரான்ச் யாரும் கிடையாது, ஆச்சா புச்சான்னு ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காது குத்திருப்பாங்க, மூக்கு குத்திருப்பாங்க. என்ன, இத்தனைக்கு உடன்பட்டவங்க இருப்பாங்க. அது உடன்படாத பெண்கள் விட்டு, அது கணவர் ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறாரு, மனைவி வந்து கொள்கை பிடிப்பில்லாமல் இருக்காங்க, அது வேறு விஷயம். குழந்தைகளுக்கு இவங்க பண்ணுவாங்க. மொத்தத்தில் அதிகாரம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் ஆம்பளையே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயம். அவங்க வந்து இல்லைங்க என் ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு மானக்கேடு ஒன்றும் இல்லை. ரசூலா அதான் சொல்கிறாங்க, அதுக்கு நீ பூமிக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கலாங்கிறேன். அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு, இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்கிறத விட டைல்ஸுக்கு கீழே இருக்கலாம்.
ஒரு 6 அடி உள்ளே தோண்டிட்டு நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம். அதுதான் நீங்கள் லாய்க்கு. ஏன்னா ஆண் அப்படிங்கிறது வீட்டுடைய நிர்வாகம், வந்து ஆட்சி தலைவன். அப்போ ஆண் தலைமை தாங்கணும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து இல்லைங்க நாங்கள் பண்ணுறது உங்கள் மாமியார்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கம்மா. யாராவது வேறொரு ஜமாத்தில் வந்து ஃபத்வா கொடுப்பாங்க, இல்லை இந்த வசனம் வந்து அதை குறிக்காது, இது வந்து மூக்கு குத்துறது காது குத்துறதெல்லாம் செல்லும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த இடத்துல தான் அந்த ஃபத்வா எடுத்துக்குவாங்க. ஃபத்வா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கரெக்டு தான், இப்படி இருக்குங்க, அவர் சொல்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, நாங்கள் வந்து என்ன தான் டிஎன்டிஜாவாக இருந்தாலும் நாங்கள் வந்து சுயமாக ஆய்வு பண்ணுறோம். இவங்க சுயமாக ஆய்வு பண்ணுற லட்சணம் இவங்களுக்கு அல்லாவுக்கு தெரியும். உங்கள் நஃப்ஸுக்காக நீங்கள் அங்கே போய் அந்த ஃபத்வாவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். அதே வேறு விஷயம் ஏதோ ஆய்வுக்கு சொன்னால் அது காதில் கூட வாங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். புரியுதா? அதே மாதிரி வந்து ஜக்காத் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்கணுங்கிற ஆர்குமெண்ட் இவங்க வச்சாங்க. இப்போ என்னாச்சு, ஜக்காத் வந்து வருஷம் பொருள் கொடுக்கறத விட ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுக்குறது எவ்வளோ ஈஸி. வருஷம் 5 லட்ச ரூபா நீ ஜக்காத் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ வாழ்க்கையில் 5 லட்ச ரூபான்னா இது எவ்வளோ ஈஸியஸ்ட் ஆப்ஷன். அதனால் ஜக்காத் வந்து அதிகமாக கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கே அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நோய். புரியுதா? அவங்க ஒரு கணக்கில் சொன்னாங்க. இப்போ இப்போ பிஜே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்க்கலாம். அவர் என்ன பள்ளிவாசல் போகக்கூடாதுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டார், பின்னாடி நின்று தொழுகக்கூடாதுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா ஒரு காலத்தில் இவருக்கு பிரிவினை தேவையாக இருந்துச்சு, அதனால் தூக்கி பிடிச்சார். இப்போ அந்த பிரிவினை வந்து அதோடைய பெனிஃபிட் வந்து அவருக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ டிஎன்டிஜேங்கிற ஒரு அமைப்பு கிடைக்குது, அதனால் அது எனக்கு இப்போ தேவையில்லை. இப்போ ஆட்டையை கலைச்சி விட்றாரு. நான் முதல்ல சொன்னேன்ல, எல்லாம் தப்பு. எத்தனை வருஷம் கழிச்சு விளையாடுறாங்க அல்லாவுடைய தீனில். புரியுதா? அப்போது இது புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போக்கு நம்மகிட்டையும் இருக்குது. இப்போ அடுத்து ஒரு 7 வசனங்கள் நான் சொன்னேன்ல, இதை வந்து இந்த சூறாவில் அல்லாஹ் வந்து அவனுடைய ஹுஜ்ஜத்தை நிறுவி நம்மளுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றி இனி ஒட்டும் அந்த 3 உம்மத்துகள் யாரெல்லாம் வேதத்தை நம்புகிறாங்களோ இவங்க எல்லாருடைய வண்டவாளத்தையும் தண்டவாளம் ஏற்றி இந்த சூறாவில் அல்லாஹ் போட்டு டாராக கிழிச்சு விட்டு இந்த வசனங்களோட கன்க்ளூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கிளியர் கட் அல்லாஹ் அதில் பேசுகிறேன். இப்போ வரைக்கும் அவங்களுடைய போக்கு பேசுகிறேன்னா, யூதர்களுடைய போக்கு, தௌராத்தை வச்சுருக்காங்க, அது வேதம்னு சொல்கிறாங்க, நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. நபிகிட்ட வர்றாங்க, சட்டம் சொல்லுங்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னடா இது உங்களுக்கு இல்லை, சிம்பிளாக கேட்குறேன், சட்டம்னு ஒன்று உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஏதோ ஒரு சட்டத்துக்காவது நீங்கள் அடங்க போகிறீங்களா? உங்களுக்கு என்ன தான் சட்டம், எல்லாம் எங்களுக்கு ஃபேவராக இருக்கணும், அதுதான் சட்டம். அதான் புரியுதா? நான் சாராயம் குடிச்சா அது ஃபேவராக இருக்கணும், நான் கொலை பண்ணால் அது எனக்கு சாதகமாக இருக்கணும், எல்லா தீர்ப்பும் எனக்கு சாதகமாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் இவங்களுடைய பேசிக் ரூல். இதுதான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இந்த 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 வசனங்களை தான் ரொம்ப கொச்சையும் படுத்துவாங்க. இந்த கடும்போக்கு இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்கள், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புகள் எல்லாரும் அதிகமாக பிரச்சாரம் பண்ணுறதும் இந்த 7 வசனங்கள் தான். இந்த வசனங்கள் அவங்களும் பயன்படுத்துவாங்களா, அதை வந்து காமிச்சு இந்த வசனத்தை யாராவது பேசினாலே, இந்த வசனம் பேசுகிறானா இவன் யார் தெரியுமா, அந்த தீவிரவாத அமைப்பை சப்போர்ட் பண்ணுறவன், இந்த தீவிரவாத அமைப்பை சப்போர்ட் பண்ணுறவன், அங்கே பார் அந்த தீவிரவாத அமைப்புடைய வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் பார் இந்த ஆயத்து போட்டு தான் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, அதனால் இவனும் அதே சொல்கிறானா, அப்போ பார்த்துக்கோ. அப்போ நான் கேட்குறேன் திருப்பி, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 7 வசனம் தூக்கிடலாமா? குரானில் தானே இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 7 வசனம் நீங்கள் என்ன விளக்கம் சொல்லுங்கள். ஒன்று தூக்கிடலாம், அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா அதே மாற்றிடலாம். ஆனால் தெளிவான வசனம், முத்தசாபியாத் கிடையாது. மோக்கம்னா என்னென்னா ஒரே மீனிங், எல்லாம் சொன்னால இது முன்னாடி தௌராத்துடைய ஒவ்வொரு அந்த வசனத்துடைய மீனிங் என்னான்னு நான் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மீனிங்கை அதற்குரிய இடங்கள்லேருந்து மாற்றுறாங்க, மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, மக்களை முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க, மக்கள் திணறி போக வைக்கிறாங்க. ஐயோ என்னால் கேட்க முடியல, இவன் ஒன்று சொல்கிறான், பார்த்தா இவனும் நல்லவ மாதிரி தெரிகிறான், அவனும் நல்லவ மாதிரி தெரிகிறான், முடிவெடுக்க முடியல, இவனும் ஜுப்பா, இங்கேயும் ஜுப்பா, இங்கேயும் தாடி, அங்கேயும் தாடி, இவனும் வாயை திறந்தா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவனும் வாயை திறந்தா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கிறான், இவனு கேட்டால் நானும் அல்லாஹ்வாக தான் வாழ்க்கையை அப்புறம் அர்ப்பணிச்சிட்டேங்கிறான், இவனும் அல்லாஹ்வாக தான் வாழ்கிறேங்கிறான். ஆனால் இவன் ஒன்று சொல்கிறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா மறுமையில் உச்சபட்ச பாவங்கள், பெரும்பாவங்கள் இருக்குல்ல, ஒரு 3 பாவங்கள் இருக்குது, நிரந்தர நரகம். அந்த 3 பாவங்களும் இந்த 7 வசனங்களில், இந்த 3 வசனங்கள்லையும் வரும், தப்பிக்கவே முடியாது. இந்த 3 வசனங்கள் மறுமையில் இந்த 3 வசனம் போதும் நம்ம நாசமாக போகிறது. இதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா இதை வச்சே நம்ம நாசமாக போயிடுவோம். இது அல்லாஹ் சொல்கிறான், இது நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம். இப்போ இது அல்லாஹ் பாரு, நான் சொன்னல அந்த உம்மத்துகள்லேருந்து ஃபஸ்ட்டு உம்மத்தை கொண்டு வரான், இப்ராஹிம் நபியுடைய அந்த வாரிசுகள்லேருந்து முதல் வாரிசை கொண்டு வரான். நான் தௌராத்தை இறக்கினேன், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது, அதில் நேரான பாதை இருந்தது, ஒளியும் இருந்தது. அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் தானே இப்போ படித்தேன் நான். கல்யாணம் பண்ண இன்னொருத்தன் கூட விபச்சாரம் பண்ணால் அவனை கொல்லணும். உனக்கு என்ன வயசு புரிஞ்சுதா? நீங்கள் படிக்கல, உங்களுக்கு புரிஞ்சதில்ல.
இதுக்கு ஏதாவது ராக்கெட் சயின்ஸ் வேணுமா? இன்னும் என்ன கிளியராக வேணும்? தௌராத்தில் பைபிள் போதும் இவங்களுக்கு. பைபிளை வச்சு ப்ரூவ் பண்ணலாம். என்ன லட்சத்தில் இன்றைக்கி தீனு ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி இஸ்ரேலில் பைபிள் ஃபாலோ பண்ணுறாங்களா? பைபிளுடைய சட்டங்கள் எடுத்து பைபிளுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணுங்கப்பா. நீங்கள் குரான்லாம் பண்ணாதீங்க, 2ஆம் பட்சம். உங்கள்கிட்ட அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள். அமெரிக்காட்டெலாம் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் இஞ்சியில் ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் இஸ்லாத்தை குரானை ஃபாலோ பண்ணுறோம். 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். எல்லா இடத்துலையும் பன்றி ஹராமு, எல்லா இடத்துலையும் மது ஹராமு, எல்லா இடத்துலையும் விபச்சாரம் ஹராமு, என்ன எல்லா இடத்துலையும் கொலை ஹராமு, எல்லா இடத்துலையும் பொய் பேசுவது ஹராமு, எல்லா இடத்துலையுமே அப்படி தான். எல்லா சரியத்திலும் அதான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த வசனங்களுக்கு வருவோம். நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. முஸ்லிம்களாக இருந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்கள் என்று அழைத்து கொண்டவர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். நல்லா எப்படி குத்தி காட்டுறான் பாரு. நான் அனுப்பின நபிமார்கள் முஸ்லீம்கள், ஆனால் இவனுங்க வச்சுக்கிட்ட பேர் யூதர்கள். இந்த யூதர்கள்னு பேர் வைக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலைமான் நபியுடைய 2 மகன்கள். சுலைமான் நபியோட அரசாங்கம் மிக பெருசு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சுலைமான் நபிக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்களில் ஒரு மகன் வந்து 2ஆவது அரசாங்கம் பிரிஞ்சது. ஒரு பகுதி வந்து இஸ்ரேல்னு பிரிஞ்சது, இன்னொரு பகுதி யூதா அப்படின்னு பிரிஞ்சது. இந்த யூதாங்கிற அந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேஷனாக இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தாங்களே யூதர்கள்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நான் நபிமார்கள் முஸ்லீம்களாக அனுப்புனேன். அவங்க வந்து இவங்க யூதர்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நான் அனுப்பின அந்த தௌராத் இருக்குல்ல, அதை வச்சு தான் வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதை கொண்டே அவர்கள் தீர்ப்பளித்து வந்தனர். இதை பற்றி ஹதீஸும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற சஹீஹுல் புகாரியில் 3455வது ஹதீஸ். நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மார்க்க விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருந்தேன். அப்போது அபூ ஹுரைரா சொன்னாங்க, பனு இஸ்ராயல்களை நிர்வகிப்பவர்களாக இறை தூதர்கள் இருந்தனர். இறை தூதர் ஒருவர் இறக்கும் போதெல்லாம் மற்றொரு இறை தூதர் அவருக்கு பதிலாக வந்து விடுவார்.